தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த ரோஸ் வந்து டேவிட் ஆஸ்டினுடைய கோல்டன் செலிப்ரேஷன் ரோஸ். நல்ல பெரிய பெரிய கப் ஷேப்ல பூக்கக்கூடிய ரோஸ் இது. இதுல நல்ல ஒரு டீ ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். இந்த ரோஸ் டேவிட் ஆஸ்டின் கலெக்ஷன்ஸ்லேயே நல்ல பெரிய சைஸ் பூக்கள் தரக்கூடிய ரோஸ். இந்த ரோஸ் வெரைட்டி நம்மளுடைய கார்டன்ல இல்ல, ஆனா நம்மளுடைய பக்கத்து வீட்டில் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் கட்டிங் எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஸ்டெம் கட்டிங் மூலியமா ப்ரொபகேட் பண்றதுக்காக. இந்த மாதிரி ஒரு பென்சில் திக்னஸ்ல ஸ்டெம்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நல்ல லீவ்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்டெம்ஸ் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் 2 ஸ்டெம்ஸா. ஸோ நமக்கு வந்து 2 கட்டிங் இப்போ கிடைக்கும். கரெக்டா இலைகள் வரக்கூடிய அந்த நோட்ஸ்க்கு கீழே கட் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஸ்டெம்ஸ்ல நிறைய ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகும். கூடவே வந்துட்டு நான் இந்த மாதிரி ரூட்டிங் ஹார்மோனும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். என்கிட்ட ரூட்டிங் ஹார்மோன் இருந்ததுனால நான் யூஸ் பண்றேன். அது இல்லாம கூட நம்ம கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்கலாம். இந்த மாதிரி ரூட்டிங் ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும் அந்த கட்டிங் சர்வைவ் ஆகிறதுக்கு. இப்போ இந்த கட்டிங்கை வந்துட்டு நம்மளோட செடிகளில் வந்து நட்டு வச்சிடலாம். இதுக்காக வந்து நான் ஸ்பெஷலா எதுவும் மண்ணெல்லாம் கலக்கல. ஏற்கனவே நம்ம ரோசஸ் வச்சிருக்க பாட்ஸ்லேயே நல்ல மண்ணு தான். ஸோ அதிலே வந்துட்டு நான் இந்த ஸ்டெம்ஸ்லாம் நட்டு வச்சிருக்கேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி இது வந்து வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வின்டர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்ல தான் தெரியும் இதோட growth எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ரோசஸ் வந்து நம்ம ஸ்ப்ரிங் டைம்லயும் ப்ரொபகேட் பண்ணலாம். அதோட வீடியோ வந்து கீழே லிங்க்ல கொடுக்குறேன். கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க.